சந்துரு, சொல்லுங்கம்மா. என்னடா ஆபீஸ்க்கு போயிட்டு வரியா? ஆமாம்மா. ஆ ஆமா, மாணிக்கம் அண்ணன் இப்பெல்லாம் ஆபீஸ்க்கு வராரா? ஆ. ம் வராருமா. ம். ஆ, இன்னைக்கு அண்ணன் வந்திருந்தாரா? ம். ஆ வந்திருந்தாருமா. ம். நீ கிளம்புற வரைக்கும் மாணிக்க அண்ணனும் ஆபீஸ்ல இருந்தாரா சந்துரு? என்னம்மா அது ஸ்கூல் பையன்கிட்ட கேட்குற மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டு அடிக்கிட்டே போறீங்க. ம். ஸ்கூல் பையன் பொய் சொன்னா பரவாயில்ல, குழந்தை பொய் சொல்லுதுன்னு விட்டுறலாம். ஆனா என்னம்மா எதுக்கு இப்படி என்னமோ மாதிரி பேசுறீங்க? நீயும் ஒழுங்கா பதில் கொடுத்தியா? அம்மா உண்மையை சொல்லு. எங்க போயிட்டு வந்த? அம்மா நான் ஆபீஸ். ஏய், ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன்னு மறுபடியும் பொய் மட்டும் சொல்லாத. என்னடா இவ்ளோ தயங்குற? இந்த தயக்கமே என்கிட்ட நீ பொய் சொல்றேன்னு காட்டி கொடுத்துருச்சே. சொல்லு, எங்கிருந்து வர? அம்மா நான் ஆபீஸ்ல இருந்தா வரேன். சந்திரு, ரேணுகா எனக்கு ஃபோன் பண்ணா. அடி பாவி, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளா? நீ பாரதி வீட்டுக்கு போயிட்டு இப்ப நேரா அங்கிருந்து தான் வர, சரியா? ஆமாம்மா போயிருந்தேன். போனது தப்பா? ம், தப்பில்லடா, கண்டிப்பா தப்பில்ல. ஆனா அதை என்கிட்ட மறைக்கிற பாரு, அதுதான் தப்பு. வேற என்னமா என்ன பண்ண சொல்ற? பாரதியும் பாவம் தானம்மா. இவங்களோட ஈகோவுக்காக அவளை கஷ்டப்படுத்தி பார்க்கிறது சரின்னு என் மனசுக்கு படலமா. சரிடா, எனக்கு அது புரியுது. ஆனா அதான் நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல, அதுக்கப்புறம் நீ என்ன? அம்மா அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தைமா. எப்பவாவது போய் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வரதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலமா. நானும் அதை தப்பா சொல்லலையே. ஆனா நம்மள சேர்ந்தவங்க அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைக்கும் போது நாம அதுல இருந்து கொஞ்ச நாள் விலகி இருக்கிறது, அதுல ஒண்ணு தப்பில்லையே. அந்த ரேணு என்னென்னலாம் சொல்லி தொலைச்சாலோ தெரியலையே. அம்மா அந்த ரேணு எதுக்குமா இதெல்லாம் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்றா? அவ எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ண போறா? ம்? பாரதியோட அட்ரஸ் எனக்கு தெரியும்னு முதல்ல உன்கிட்ட வந்து நான் சொன்னேன். அப்ப நீ ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வளகாப்பு முடிச்சிட்டு நான் வந்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டு கேக்கலையேடா. தோ உன் மாமியார் முன்னாடி சத்தியம் பண்ண சொன்னேன், நீ மறுத்துட்ட, சத்தியம் பண்ணல. ஏண்டா இதுல இருந்தே தெரியாது உன் அம்மாக்கு இது புரியாது? நீ பாரதி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது? நல்ல வேலை ரேணு எதுவும் பேசி தொலைக்கல. போய் வர்றதுக்கே இவ்வளோ பிரச்சனை. தாலி விஷயம் தெரிஞ்சா ஐயோ ஆண்டவா. என்ன சந்துரு? பாரதிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானம்மா. அதுக்கப்புறம் பாரதியை நான் பார்க்காமலே இருந்துடுறேன். இங்க பாரு, எனக்கு எப்பவுமே நீ அங்க போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன்னை முழுசா நம்புறேன். ஆனா உன் மாமியாரும் ஸ்வேதாவும் பேசின பேச்ச பார்த்தல்ல, அதுதான்டா என்னால தாங்கிக்க முடியல. அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தாமா, அப்படியே சமாளிச்சுட்டு ஓட்டிடலாம். ஓகே? டேய், டாக்டர், மாமாவை செக் பண்ணிட்டீங்களா?
உன் மாமா சந்தேகப்பட்டது 100% சரிதாம்மா. அவர் பாடியில சிப் இன்செர்ட் ஆயிருக்கு. ஐயோ, அதனால உடம்புக்கு எதுவும் கெடுதல் வந்துருமா டாக்டர்? கவலைப்படாதம்மா, எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு ஊசி போட்டிருக்கு. ஒன்லி ½ அன் அவர். மயக்கமானதும் ஒரு ஸ்மால் சர்ஜரி, அதை எடுத்துடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி கையோட கூட்டு போயிடலாமா? சரிங்க டாக்டர். ம். பாரதிமா, குடிங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நான் ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறேன். ஆனா முடியறது இல்ல. சந்துருவா நான் என்னவா நினைக்கணும்னே தெரியாம போயிட்டு இருக்கு. அவரை பத்தி எதுவும் நினைக்க கூடாதுன்னு நல்லாவே புரியுது. பாரதி, சந்துரு ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டுக்கு வரப்போ அவர்கிட்ட என்னென்னவோ பேசணும் தான் நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து பேச ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே பேச்சு மாறி போய் சண்டையா மாறிடுது. அதை ஏன் சண்டையா எடுத்துக்கிறீங்க? பின்ன தாலிய கழட்டி வீசுற அளவுக்கு கோவப்பட்டிருக்கேன்னா அது சண்டை தானே. சந்துரு சார் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. நான் யோசிக்காமையா இருக்கேன். சில சமயங்கள்ல எல்லாத்தையுமே மறந்துடுறேன். ஒருவேளை நான் சந்துருவை பார்க்காம இருந்திருந்தா தனியா அல்லாடிட்டு இருந்திருப்பேன். என் வாழ்க்கை எங்கெங்கயோ தசை மாறி போயிருக்கும். பாரதி, நான் சந்துரு கிட்ட உரிமை கேட்டு அழறதும் தப்பு, எதுவுமே புரியாம சண்டை போடுறதும் தப்பு. நல்லாவே புரியுது ரேணு. ஆனா சந்துரு வந்ததும் சந்துருவை பார்த்ததும் நியாயங்கிற எல்லாமே மறந்து போய் அவர்கிட்ட மனசு எதையோ தேட ஆரம்பிச்சிருது. தேடுறது தப்பே இல்ல, ஆனா கொஞ்சம் பொறுமை அவசியப்படுது. நீ சொல்றது 100க்கு 100 சரி. நான் அசிங்கப்பட்டு செத்துறக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல கட்டின தாலிய நான் ரொம்ப ரொம்ப புனிதமா நினைக்கிறதும் அந்த தாலிக்கே உண்டான அத்தனை பவரும் எனக்கு வேணும்னு துடிக்கிறதும் சந்துருவோட கோவத்துலதான் சரியில்லைன்னு தெரிய வருது. ஆனா அதை ஏத்துக்கிட்ட என்னால அமைதியாவும் பொறுமையாவும் இருக்க முடியல ரேணு. கொஞ்சம் முன்னாடி நடந்த சண்டையிலேயே அது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பாரதி. உனக்கே அது சண்டைன்னு புரியுது. அப்போ அப்போ சந்துரு அதை எப்படி எடுத்திருப்பாரு? என்ன ரேணு அமைதியாயிட்ட? சந்துருவும் அதை சீரியஸா எடுத்திருப்பாரா? எடுத்திருக்கணும். அப்படின்னா அவர் இனிமே இங்க வரமாட்டாரா? அந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பாரான்னு தெரியல. அவர் பேசின பேச்சும் பேசிட்டு போன வேகமும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு ரேணு. பொறுமையை இழக்கிற எல்லா விஷயமும் அப்படிதான் பாரதி. நீ ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன என்ன பண்ணலாம்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன தெரிஞ்சுக்கணும்? சந்திர கோவத்துல போனத பத்தி, சமாதானம் ஆயிருப்பாரான்றத பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. அவ்வளவுதான். போன் அடிப்போம், உடனே எடுத்தா நார்மலா எடுத்துட்டு பேசினாருன்னு ஃப்ரீ ஆயிடுவோம். நல்ல ஐடியா, உடனே பண்ணு. இனிமே எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட பேசிக்கோ ப்ளீஸ். இனிமே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். இனிமே எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட பேசிக்கோ ப்ளீஸ். இனிமே எனக்கு
போனை கொடு. கொடு ரேணுகா. இனிமே எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கோ ப்ளீஸ். இனிமே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். என்னை இம்மி கூட நம்பாம என் உடம்புல இத்திலூண்டு சிப்பை ஒளிச்சு வச்சு பெரிய அசைன்மெண்ட்டை சக்ஸஸ் பண்ணிட்டா. மாயா, நீ என்னை விட புத்திசாலியாக இருக்கலாம். உன் அளவுக்கு நான் புத்திசாலி இல்லைனாலும் நான் ஒரு நல்ல ஆட்டக்காரன்னு கூடி சீக்கிரமே நிரூபிக்கிறேன். அப்போ தெரியும் இந்த காளி யாருன்னு.